ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட் அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்ட்ராவே வந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்க விரும்பி. ஆனால் வந்துட்டு டாக்டர் அட்வைஸ் படி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா சீக்கிரம் வந்து ஒபிசிட்டி, டயபெட்டிக் இது போல் பிரச்சனை வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த கடைகளில் வாங்குகிற சாக்லேட்ஸ், கேக் இதெல்லாம் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துட்டு விரும்பி வந்து கேட்குறாங்க, சாப்பிட்றாங்க. பட் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வீட்டிலே வந்து ஹெல்த்தியான ரெசிபி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். குழந்தையோட எடையை அதிகரிக்கும் அண்ட் அவங்க ரொம்ப விரும்பியும் வந்துட்டு அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். மாதத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். ஸ்வீட் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைகளில் வாங்கி கொடுக்கறத முற்றிலும் தவிர்த்துருங்க. ஒரு பிஸ்கெட்டாக இருந்தாலும் வீட்டிலே செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஹைஜீனிக்காக செய்வோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகர்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப குறைவான அளவில் சேர்க்குறதுனால குழந்தைங்களுக்கு வந்து அது பெரிய பிரச்சனை வந்து எதுவும் பண்ணாது. பட் ஆனாலும் அளவாக குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து வெயிட் கெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த பாசிப்பருப்பில் வந்து சாம்பாராவோ இல்லைனா வந்துட்டு பொங்கல் மாதிரி கூட வந்து நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது குழந்தைங்களோட வெயிட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய டஸ்ட்டெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா அலசி எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இது முழுகிற அளவு நல்லா வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுருங்க. ஸோ இது ஊற வைக்க மறந்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு லைட்டாக வந்துட்டு பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து வறுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸோ இப்படி நல்லா ஊற வைக்கிறனால குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நல்லா வந்துட்டு இது வெந்திருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், நல்லா வெந்து வரும். ஓகேங்களா? அதனால தான் ஊற வைக்கிறது. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ஸோ ஊற வச்ச பாசிப்பருப்பு எடுத்து ஒரு குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நார்மலாக எல்லார் வீட்லேயும் செய்கிற ஒரு ரெசிபி தான். ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து இது செய்வோம். ஸோ அது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைக்கு கொடுக்கணும்னு தோணும். பட் டக்குன்னு வந்து ஐடியா வராது. பட் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, இது வந்து நாளைக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஸோ இந்த ரெசிபி வந்து முக்கால்வாசி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதை வந்து குக்கரில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா முழுகிற அளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா ஊற வச்ச பருப்பை வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா முழுகிற அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 4 விசில் வந்து வச்சு வேக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு நாட்டு சக்கரை வந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வெல்லம் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த நாட்டு சக்கரை நார்மலாக அந்த நாட்டு சக்கரையில் வந்துட்டு நான் வாங்குகிற நாட்டு சர்க்கரையில் வந்து டஸ்ட்டு இதெல்லாம் வந்து இருக்காது. பட் ஒரு வேளை வந்து நீங்கள் வாங்குகிற நாட்டு சர்க்கரையில் வெல்லத்தில் டஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு இது மாதிரி கொதிக்க வச்சுருங்க. ஸோ நல்லா வந்து கொதிக்க வச்சோன்னே இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணலை. ஏன்னா வந்து என் நாட்டு சர்க்கரையில் டஸ்ட் அவ்வளோ இல்லை. ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு எனக்கு வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த அளவு வெந்து வரதுக்கு காரணம் வந்துட்டு நான் ஊற வச்சது தான். ஓகேங்களா? ஸோ நல்லா ஊற வச்சோன்னா அந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இதனா சாப்பிடும் போதோ இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பாயாசம் ஸோ இது போல் வந்து குடிக்கும் போதோ பார்த்திங்கன்னா அவங்க வாயில் ஏதாவது வந்து பட்டுச்சுன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் என் குழந்தைங்க அப்படி தான். அதனால் பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து நான் மசிச்சு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மசிச்சதை வந்துட்டு மசிச்சு எடுத்துட்டோன்னே இதில் வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச இந்த வெல்லம் நாட்டு சக்கரை பாகை வந்துட்டு இதில் வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த அளவுகள் நாட்டு சக்கரையோட அளவுகள் வந்து கூட குறைச்சல் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ நாட்டு சக்கரை அந்த கொதிக்க வச்ச அந்த பாகை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இதோட டேஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் பாலும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட எடையை வந்து நல்லா அதிகரிக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் இந்த இடியாப்பத்தோடவோ லாப்பத்தோடவோ வந்து தேங்காய் பால் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. இல்லை திக்காக தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி
ஒரு டம்ளரில் ஊற்றி கூட குழந்தைங்களுக்கு வந்து குடிக்க கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வெயிட் வந்து நல்லா கெயின் பண்ணும் இந்த தேங்காய் பால். ஓகேங்களா? ஸோ இந்த பாசிப்பருப்பு, இந்த தேங்காய் பால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே குழந்தைங்களோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதில் நிறைய பேர் இது என்ன ரெசிபின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பாசிப்பருப்பு பாயாசம் தான். ஓகேங்களா? ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு அண்ட் ஏலக்காய் தட்டி போட்டு எண்ணெயில் வந்துட்டு நெய்யில் வந்துட்டு நல்லா வந்துட்டு தாளித்து இதில் வந்து கொட்டிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான பாயாசம் ரெடி. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வெயிட் கெயினுக்கு 100% வந்து குழந்தைங்களோட வெயிட் கெயின் வந்துட்டு நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸோ ஒரு வயசுக்குள்ளார வரையும் உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்வீட் ரெசிபி வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி வந்து ஒரு 3-4 வயசுக்கு மேலாகட்டும். உங்கள் குழந்தை வந்து நல்லா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். குழந்தை என்றைக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்களோ அன்றைக்கி ஹெல்த்தியாக அது வீட்டிலே வந்துட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வெளியில் எங்கள் வீட்டில் செம்ம மழை இன்றைக்கி. ஸோ இந்த மழையில் வந்து இது சுட சுட குடிக்கிறதுக்கு எனக்கு பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரை எல்லாருக்குமே வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வீடியோஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.